Good morning students. Today 7th standard science subject lesson 2 electricity lesson oda enna topic paaka porom pathina electrical conductivity and resistivity. அதாவது electrical conductivity na மின் கடத்து திறன், resistivity na எதிர்ப்பு திறன். அப்ப electrical resistivity na மின் எதிர்ப்பு திறன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்க, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா மின் தடை. An electrical component, resistor of hinders the flow of electric charges when it is connected in a circuit. In a circuit component, the resistance to the flow of charge is similar to how a narrow canal resists the flow of water. அதாவது ஒரு வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, ஒரு பாதியில் தண்ணியானது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அந்த பாதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறுகி காணப்படுது. அப்போ அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய தன்மை எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும், குறையக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல தடுப்பு வந்துட்டு ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே போல் தான் ஒரு கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா அது வந்துட்டு குறைக்கிறதுக்கு வந்துட்டு எது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பயன்படக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? The higher the resistance in a component, the higher the potential difference needed to move electric charge through the component. ஒரு காம்பனண்ட் வழியாக கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் ஹையராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். எப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். We can express the ரேஷியோ வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸை எதன் மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? ரேஷியோ மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ காம்பனண்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இட் டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். R is equal to V/I. அப்போது இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ காம்பனண்ட் இன் த ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். மெயினாக இதில் என்ன குறிக்கூடியதாக இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா V/I. த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அதாவது ரெசிஸ்டன்ஸினுடைய SI யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம். நம்ம எல்லாத்துக்குமே என்ன படிச்சுட்டு வரோம், SI யூனிட் படிச்சுட்டு வரோம். அதே போல் ரெசிஸ்டன்ஸினுடைய SI யூனிட் ஓம். கிரேட்டர் த ரேஷியோ ஆஃப் V to I, the greater is the resistance. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா VI வந்துட்டு கிரேட்டராக இருந்ததுனாக்கா ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டராக இருக்கும். அப்போ அந்த ரேஷியோ கிரேட்டராக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸும் என்னவா இருக்கக்கூடியதாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை என்ன சிம்பிளால் நம்ம ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்மான்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளால் ரேட் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் எ மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி டு கண்டக்ட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியானது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுது. அது எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதோ அதனுடைய மெஷர்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் காமன்லி ரெப்ரசன்டட் பை த கிரீக் லெட்டர் சிக்மா. அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை எந்த லெட்டரால் வந்துட்டு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்மான்ற லெட்டரால் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். சிக்மான்றது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரீக் லெட்டர். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் சீமன் பர் மீட்டர். அதாவது என்னது, சீமன் பர் மீட்டர். S per மீட்டர் M போட்டாக்கா சீமன் பர் மீட்டர்னு சொல்லிட்டு ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண். இது என்ன லெட்டரால் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோ. அதாவது பிஏ கொஞ்சம் வளைச்சா மாதிரி போட்டால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோன்னு சொல்லிட்டு படிக்கணும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி is a fundamental property of a material that quantities how strongly that materials opposes the flow of electric current. அதாவது எந்த அளவுக்கு கரண்ட் வந்துட்டு போதோ அதனுடைய ஆப்போசஸ், அந்த குவான்டிட்டியினுடைய ஆப்போசஸை சொல்லக்கூடியது தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் த ஓம் மீட்டர். அதாவது எல்லாத்துக்கும் நம்ம SI யூனிட் வந்துட்டு சொல்லிட்டு வரோம். அதே போல் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியினுடைய SI யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் மீட்டர். மெட்டீரியல்ஸ் பாருங்கள், சில்வர், காப்பர், அலுமினியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அனிலிக் காப்பர்ஸ். அனிலிக் காப்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா துண்டாக்கப்பட்ட தாமிரம்னு அர்த்தம். ஓகேங்களா?
அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.59 × 10⁻⁸, 1.68 × 10⁻⁸, 1.72 × 10⁻⁸, 2.82 × 10⁻⁸. ஓகேங்களா? இதனுடைய கண்டக்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6.30 × 10⁻7 சில்வரோடது. காப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.98 × 10⁻7. அனிலிட் காப்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா 5.80 × 10⁻7. அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3.5 × 10⁻7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அனாலஜி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ. அனாலஜினா ஒப்புமை, அதாவது நம்ம ஒன்றை இன்னொன்றத்தோட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது. அப்போ எதோட ஒப்புமைப்படுத்துகிறோம்? எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வாட்டர் ஃப்ளோவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். An electric current is a flow of electrons through a conductor. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா அந்த கண்டக்டர் எது கண்டக்ட் பண்ணிட்டு போகும்? அந்த ஒயர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு போகும். என்னென்ன ஒயரு? காப்பர் ஒயர். ஓகேங்களா? ஸோ அந்த காப்பர் ஒயர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அது என்ன தான் ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான்ஸ் மட்டுமே ஃப்ளோ ஆகும். அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். We cannot see electrons, however we can imagine the flow of electric current in a wire like the flow of water in a pipe. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு அப்டைன் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க? we cannot see electrons, however we can imagine the flow of electric current in a wire like the flow of water in a pipe. கரண்ட் போகலைன்னா நம்ம தண்ணி போகக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதோ அதே போல் நம்ம இமேஜின் பண்ணி தான் பார்த்துக்க முடியுமே தவிர அதில் கரண்ட்டை நம்மளால் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் see the analogy of flow of electric current with the water flow. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு எதோட வந்துட்டு நம்ம அனாலஜி பண்ணி பார்க்குறோன்னா வாட்டர் ஃப்ளோவோட அனாலஜி பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது கம்பேர் பண்ணி பார்க்குறோம். Water flowing through pipes is pretty good mechanical systems that is a lot like an electrical circuit. This mechanical system consists of a pump pushing water through a closed pipe. Imagine that electrical current is similar to the water flowing through the pipe. The following parts of two systems are related. அதாவது ஒரு பைப் வழியாக வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா அது ஒரு குட் சொல்லுவோம். அதே போல் ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வழியாக கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா அதுவும் நம்ம குட் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? த பைப் இஸ் லைக் த ஒயர் இன் த எலக்ட்ரிக் சர்க்கியூட் அண்ட் த பம்ப் இஸ் லைக் த பேட்ரி. அதாவது நம்ம வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது வாட்டர் போகுது இல்லையா பைப்பு, அது வாட்டருக்கு. ஓகேங்களா? அதுவே கரண்ட் ஃப்ளோ ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பம்பாக எது செயல்படும்னா பேட்டரி செயல்படும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பேட்ரி யூஸ் ஆகுது, அதுவே வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு பைப் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? த ப்ரெஷர் ஜென்ரேட்டட் பை த பம்ப் ட்ரைவ்ஸ் வாட்டர் த்ரூ த பைப். அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்றுத்தில் வந்துட்டு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? ப்ரெஷர் வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெஷர் இஸ் லைக் த வோல்டேஜ் ஜென்ரேட்டட் பை த பேட்டரி which drives electrons through the electric circuit. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரெஷருக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் ஜென்ரேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் தேர் ஆர் சம் டஸ்ட் அண்ட் ரஸ்ட் தட் plug up the pipe and slow the flow of water, creating a pressure difference from one end to the other end of the pipe. In similar way, the resistance in the electric circuit resists the flow. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு ஏதோ ஒரு டஸ்ட் வந்துட்டு பட்டு அந்த இடம் அடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய தன்மை வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிடக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு எண்டுக்கும் அதர் எண்டுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ப்ரெஷர் வந்துட்டு ஏற்படும். அதே போல் தான் இந்த ரெசிஸ்ட்லேயும் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட் ரெசிஸ்ட்லேயும் நடக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனர்ஜி லாஸ் இஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ். அதான் சொல்கிறாங்க அந்த கரண்ட்டு போகும்போது அந்த கண்டக்டிவிட்டியில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அதுலேயும் வந்துட்டு எனர்ஜி ஆனது என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, லாஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுக்கும் வாட்டர் ஃப்ளோக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அனாலஜி. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செல். டைப்ஸ் ஆஃப் செல்லில் ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். மேலே இருக்கக்கூடிய பிக்சர் பாருங்கள். ட்ரை செல். ப்ரைமரி செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா எது வரும்னா ட்ரை செல் மட்டும் வரும். செகண்டரி செல்லில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் வரும், பட்டன் செல்ஸ் வரும், அல்கலைன் செல்ஸ் வரும், ஆட்டோமொபைல் பேட்ரி. இந்த ஃபோருமே எந்த செல்லில் வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி செல்லில் வந்துடும். அப்போ ப்ரைமரி செல் எது மட்டும் வரும்? ட்ரை செல் மட்டும் வரும். ஓகே. In our daily life, we are using cells and batteries for the functioning of remote, toys, cars, clock, செல்ஃபோன் எக்ஸெட்ரா. நம்ம வந்துட்டு நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்துட்டு ஒரு செல்லையோ இல்லை பேட்ரியோ வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் எடுத்தாலும் சரி, ஒரு டாய்ஸ் கார் எடுத்தாலும் சரி, கிளாக், செல்ஃபோன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல்லோ பேட்டரியோ வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா. அந்த இடத்துல வந்துட்டு ஈவன் தோன் கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல டி இந்த சைட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஈவன் தோ ஆல் தி டிவைசஸ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது செல் பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். சம் ஆஃப் த செல்ஸ் ஆர் ரீயூசபிள் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஆஃப் சிங்கிள் யூஸ். அதாவது ஒரு சில செல்லை வந்துட்டு ரீயூஸ் பண்ணும். ஒரு முறை வந்துட்டு சார்ஜ் போட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டா அதை வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. டு யூ நோ த ரீசன் ஒய்? ஏன் வந்துட்டு ஒரு சில செல்லை ஒரு முறை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது, அதுவே ஒரு சில செல்லை யூஸ் பண்ண முடியல, ஒரு முறை அது பல முறை யூஸ் பண்ண முடியுது அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். Based on the type, there are classified into two types, namely primary cell and secondary cell. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு செல்லை ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ண முடியுது, ஒரு சில செல்லை 1 or more டைம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுது. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு அந்த செல்லை வந்துட்டு பிரிச்சிருக்கோம். அந்த செல்லு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். ப்ரைமரி செல். The dry cell commonly used in torches is an example of a primary cell. இப்போ ப்ரைமரி செல் தான் வந்துட்டு ட்ரை செல் இல்லைங்களா. அந்த ட்ரை செல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டார்ச்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி போட்டுடும். இட் கேனாட் பி ரீசார்ஜ் ஆஃப்டர் யூஸ். அதாவது சொல்கிறாங்க பாருங்கள், இதை மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ரைமரி செல்லில் 1 டைம்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு செகண்டரி செல்ஸ். செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ். செகண்டரி செல்லில் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல்லையும் ஜென்ரேட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். The chemical reactions in them can be reversed as they can be recharged. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதை மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதன் மூலிமா மறுபடியும் நம்ம அதிலிருந்து அந்த பொருளை யூஸ் பண்ண முடியும். லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், பட்டன் செல்ஸ் அண்ட் அல்கலைன் செல்ஸ் ஆர் த அதர் டைப்ஸ் ஆஃப் தட் ஆர் இன் யூஸ். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி செல்ஸ். மேலவே அந்த பிக்சரில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்போ எந்த ஒரு செல்லை வந்துட்டு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ண முடியுதோ அது செகண்டரி செல். அதுவே 1 டைம் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது ப்ரைமரி செல்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா. ஆக்டிவிட்டி 3 பாருங்கள். I am so exhausted. I am going to faint. What first aid will you give me to wake up? இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியல கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். இப்போ ப்ரைமரி செல்னால் பாருங்கள், த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த ப்ரைமரி செல் இஸ் irreversible. அதாவது ப்ரைமரி செல்லில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதை மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்சிபிள் பண்ண முடியாது. அதனால தான் irreversibleனு சொல்லியிருக்காங்க. செகண்டரி செல் பாருங்கள், த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த செகண்டரி செல் இஸ் ரிவர்சிபிள். அந்த செகண்டரி செல்லில் வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னாக்கா அது மறுபடியும் நம்மளால் ரிவர்சிபிள் பண்ண முடியும். அது சார்ஜ் போட்டு நம்ம மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இட் கேனாட் பி ரீசார்ஜ். இதை வந்துட்டு ப்ரைமரி செல்லில் ரீசார்ஜ் பண்ண முடியாது. இட் கேன் பி ரீசார்ஜ். செகண்டரி செல்லில் என்ன பண்ண முடியும், ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த 3rd பாயிண்ட் வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிக்க வேண்டாம். அடுத்ததாக 4th பாயிண்ட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் சிம்பிள் வோல்டாலிக் செல்ஸ், டேனியல் செல் அண்ட் லெக்ராஞ்சல் செல் அண்ட் ட்ரை செல். இது எல்லாமே வந்துட்டு ப்ரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிள்.
செகண்டரி செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் லெட் அக்குமுலேட்டர்ஸ், எடிசன் அக்குமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயான் அக்குமுலேட்டர். ஓகேவா? என்னது? நிக்கல் அயான் அக்குமுலேட்டர். இதெல்லாம் செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செல், சிம்பிளி ட்ரை செல். சிம்பிளி ட்ரை செல்லை தான் நம்ம ப்ரைமரி செல் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? A dry cell is a type of chemical cell. இது வந்து ட்ரை செல்லுன்றது என்ன மாதிரியான டைப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெமிக்கல் செல். காமன்லி யூஸ்ட் இன் த காமன் ஃபார்ம் பேட்டரிஸ் ஃபார் மெனி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். அதாவது காமனாக பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரிஸில் வந்துட்டு இந்த செல்லை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில். இட் இஸ் ஏ கன்வீனியன்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் இன் போர்ட்டபிள் அண்ட் காம்பேக்ட் ஃபார்ம். இது வந்துட்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பேட்டரி வந்துட்டு இந்த செல்லை வந்துட்டு எடுத்து போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டெவலப்டு இன் 1887 பை ஏய் சாகிசோ ஆஃப் ஜப்பான். ஜப்பான் நாட்டை சார்ந்த ஏய் சாகிசோன்றவர் தான் வந்துட்டு 1887 இந்த செல்லை வந்துட்டு டெவலப் பண்ணார். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்துட்டு ட்ரை செல். Dry cell are normally used in small devices such as remote control for TV, torch, camera and toys. Dry cell வந்துட்டு நார்மலாக நம்ம ஸ்மால் டிவைசஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது டிவி ரிமோட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அதுக்கும் கேமரா அண்ட் டாய்ஸ் இதில் எல்லாமே வந்துட்டு என்ன செல் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை செல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ ட்ரை செல் இஸ் ஏ போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் லெக்லாண்ட் செல். அதாவது இது என்ன மாதிரியான ஃபார்மில் வந்துட்டு இதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெக்லாண்டல் செல் மூலயமா ஃபார்ம் ஆகிருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜிங்க் வெசல்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் ஆனோட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் வெசல்ஸ் வந்துட்டு இருக்கும். மேலே அந்த பிக்சரில் பாருங்கள், ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது, பேஸ்ட் ஆஃப் MnO2, NH4Cl அண்ட் கார்பன் இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துட்டு இதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜிங்க் வெசல் விச் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் ஆனோட். இதில் வந்துட்டு நெகட்டிவ் எலக்ட்ரோடோ அப்படி இல்லைன்னா ஆனோடோ வந்துட்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த வெசல் கண்டெய்ன்ஸ் ஏ மாய்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் sawdust saturated with a solution of ammonium chloride and zinc chloride. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மோனியம் குளோரைடு இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ஜிங்க் குளோரைடானது காணப்படக்கூடியதாக இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அந்த வெசலில். ஓகேங்களா? அதாவது ட்ரை செல்லில் வந்துட்டு ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மோனியம் குளோரைட் அண்ட் தென் ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணுறோம். இந்த அம்மோனியம் குளோரைடு ஆக்ட்ஸ் ஆஸ் அன் எலக்ட்ரோலைட். அதாவது அம்மோனியம் குளோரைடு வந்துட்டு என்னவோ அந்த இடத்துல செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோலைட்டாக செயல்படுது. Electrolytes are substances that become ions in solution and acquire the capacity to conduct electricity. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணணுமோ அதனுடைய கெப்பாசிட்டியை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதில் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறோமோ அது வந்துட்டு அம்மோனியம் குளோரைடு வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மோனியம் குளோரைடு தான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோலைட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ப்ரைமரி செல்லை பற்றி சொல்லக்கூடிய மெயின் கான்செப்ட். ஓகே, இது வரைக்கும் ப்ரைமரி செல்னா ட்ரை செல்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் பாருங்கள், இந்த ட்ரை செல் இஸ் நாட் ரியலி ட்ரை இன் நேச்சர். அதாவது நேச்சராக பார்த்தோம்னா ட்ரை செல்லுன்றது ட்ரையாக இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? பட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் இட் இஸ் வெரி ஸ்மால் as the electrolyte is in the form of a paste. In other cells the electrolyte is usually a solution. அதாவது நேச்சராக பார்த்தோம்னா ட்ரை செல்லுன்றது ட்ரையாக இருக்கிறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய வாட்டர் குவான்டிட்டி வந்துட்டு வெரி ஸ்மாலாக இருக்கும். அதாவது எலக்ட்ரோலைட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது, அண்ட் தென் எலக்ட்ரோலைட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் மாய்ஸ்டர் கண்டென்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆனது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா? அதர் செல்லில் பார்க்கும்போது அது அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆனது சொல்யூஷனாகவே காணப்படும். அதனால தான் இதில் மாய்ஸ்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்துட்டு ட்ரை செல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேட்டரிஸ். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது செல், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது, கீழே லேம்ப்பு ஒரு பல்புன்னு அர்த்தம். சரிங்களா? பேட்டரியில் பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அடுத்து தான் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது.
அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் செல், 2 or more செல் கம்பைன் ஆனால் அதை நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். கான்செப்ட் என்னென்னு தெரியுதுங்களா? ஒன்று மட்டும் இருந்தால் அதை நம்ம செல்லுனும், ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அதை நம்ம பேட்டரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Batteries are a collection of one or more cells whose chemical reactions create a flow of electrons in a circuit. அப்போது பேட்டரின்றது கலெக்ஷன் ஆஃப் செல்னால் ஒன் ஆர் மோர் செல்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகிட்ருக்கும். அப்படி கம்பைன் ஆகும்போது அந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குது. அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஆல் பேட்டரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ்: an anode, a cathode and some kind of electrolyte. எல்லா பேட்டரிஸும் பார்த்தீங்கன்னாக்கா எதனால் மேடப் ஆஃப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 கைண்ட்ஸ்னால மேடப் ஆஃப் ஆனது. ஒன்று வந்துட்டு ஆனோட், அனதர் ஒன்று வந்துட்டு கேத்தோட் அண்ட் தென் எலக்ட்ரோலைட். இந்த 3 நாள் உருவானது தான் பேட்டரிஸ். Electrolyte is a substance that chemically reacts with the anode and cathode. எலக்ட்ரோலைட்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். அது எதோட ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனோட் அண்ட் கேத்தோடோட ரியாக்ட் ஆகும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது 2 or more செல் கம்பைன் ஆகிட்டு உருவாகக்கூடியதாக நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆனோடு இருக்குது. ஆனோட்னா பாசிட்டிவ் சார்ஜஸ், கேத்தோட்னா நெகட்டிவ் சார்ஜஸ். இதுக்கப்புறம் நீங்கள் மறக்கவே கூடாது. இது வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ், புரோட்டான் எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சுங்க இல்லையா? அடுத்து தான் ஆனோட் கேத்தோட். ஆனோட்னா பாசிட்டிவ், கேத்தோட்னா நெகட்டிவ். அப்போது அந்த 2 இருக்குது. அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோலைட். இந்த 3யும் சேர்ந்து உருவானது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்வென்ஷன் ஆஃப் த பேட்டரி. One fateful day in 1780, Italian physician, biologist and philosopher லூகி கால்வானி என்றவர் ஒரு ஃபிசிக்ஸ்டாகவும் ஃபிசிசியனாகவும் பயாலஜிஸ்டாகவும் ஃபிலாசபராகவும் இருந்தார். ஓகேவா? இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1780 வந்துட்டு வாஸ் டிசெக்டிங் எ ஃப்ராக் அட்டாச் டு எ பிராஸ் ஹூ. அதாவது அந்த தவளை இருக்கு இல்லைங்களா? தவளையினுடைய காலில் வந்துட்டு எதை அட்டாச் பண்ணார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரும்பு பிடிக்கக்கூடிய ஒன்று வந்துட்டு இரும்பு வெட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அந்த இரும்பு வெட்டியை பயன்படுத்தி அந்த ஃப்ராக்னுடைய லெக்கில் வைக்கும்போது அந்த ஃப்ராக்னுடைய லெக்கானது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா துடிச்சதை இவர் கண்டார் ஃபஸ்ட்டு. as he touched the frog's leg with an iron cable, the leg twitched. ஓகேங்களா? Galvani theorized that the energy came from the leg itself, but his fellow scientist அலெசாண்ட்ரோ ஹோல்ட்டோ பிலீவ் அதர்வைஸ். அலெசாண்ட்ரோ ஹோல்ட்டோன்ற ஒரு சிலதை கண்டுபிடிச்சாரு. அதை பேஸ் பண்ணி இவர் வந்துட்டு அந்த அந்த பேட்ரி வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சார். வோல்ட்டா hypothesized that the frog's leg impulses were actually caused by different metals soaked in a liquid. அதாவது வோல்ட்டா லிக்யூடு, அதாவது வோல்ட்டா திரவம் இருக்குது. அதில் ஒரு சில மெட்டல்ஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சிருக்கும். அதை ஃப்ராக்னுடைய லெக்கில் வச்சு அவர் வந்துட்டு அந்த துடிப்புகள் ஏற்படுறத அதிகமாக இன்னும் கண்டுபிடிச்சார். அதன் மூலயமா வந்துட்டு இந்த பேட்ரிஸ் வந்துட்டு என்ன மாதிரிலாம் ரியாக்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இவர் பேட்டரியை இன்வென்ட் பண்ணார். ஓகேங்களா? அப்போ யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லூகி கால்வான் என்றவர் தான் வந்துட்டு இன்வென்ட் பண்ணார். யார் இதை பேஸ் பண்ணி அலெக்சாண்ட்ரோ வோல்ட்டோ கண்டுபிடிச்சா அந்த வோல்ட்டா இந்த லிக்யூட் மூலயமா வந்துட்டு இந்த பேட்ரிஸை வந்துட்டு இவர் இன்வெர்ட் பண்ணார். அப்போது ஒரு பேட்டரியில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறது வந்துட்டு எதன் மூலயமா ஆஃப் பண்ண முடியும் ஆன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்ச் மூலயமா ஆன் பண்ண முடியும் அண்ட் தென் ஆஃப் பண்ண முடியும். ஓகேங்களா?